இந்த காவல் வீட்டு வாசல் அல்லது சிறைச்சாலை வாசல் என்பதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் முன்பதாக நாம் அனைவரும் பாவம் என்கின்ற அடிமைத்தனத்துக்குள்ள சிறைச்சாலைக்குள்ள நாம் இருக்கின்றோம். யோவான் 8:36 படி, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். எனவே பாவம் என்கின்ற சிறைச்சாலையை நீங்கி நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுக்கின்றோம். கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் நம்மை சுற்றிலும் நமக்கு ஒரு சிறைச்சாலையைப் போல, அதை விட்டு நாம் விருப்பம் போல வாழ முடியாதபடி கிறிஸ்துவின் பிரசன்னம் நம்மை ஆட்கொள்கின்றது. அப்படியாகத்தான் கிறிஸ்து லூக்கா 13:34 நம்ம பார்க்கின்றோம். கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். எனவே கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக சிறைப்பட்டிருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். இதையே தான் 2 கொரிந்தியர் 3:17 நம்ம பார்க்கின்றோம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. எனவே கிறிஸ்து நம்மை பாவத்திலிருந்து விடுதலை செய்கின்றார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை முழுமையாக கிறிஸ்துவுக்குள்ளாக வழி நடத்துகின்ற விடுதலையின் ஆவியாக வருகின்றார். சகரியா 9:11 சொல்கிறது, உனக்கு நான் செய்வது என்னவென்றால் தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். எனவே பிதாவாகிய தேவன் அந்த கிறிஸ்துவனுடைய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே நம்மை விடுதலை செய்கின்றார். அப்படி நாம் விடுதலையை அடையும் பொழுது நாம் உலக ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் இரட்டிப்பாக பெறுகிற ஒரு நம்பிக்கை உடையவர்களாக மாறுகிறோம். எனவே சகரியா 9:12 சொல்லுகிறது, நம்பிக்கை உடைய சிறைகளே எனக்கு அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். எனவே நம்பிக்கை, தேவன் மேல் நாம் வைக்கின்ற அந்த நம்பிக்கை நமக்கு ஒரு சிறையாக நம்மை சுற்றிலும் பாதுகாத்து இரட்டிப்பான நன்மைகளை நமக்கு அருளி செய்கின்றது.